வணக்கம். அன்பான துலா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது முதல் ஒரு மாச காலத்துக்கு, அதாவது 6/2/2017 வரைக்கும் உள்ள ஒரு மாசத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தால் ஓரளவுக்கு படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வரும். முதலில் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் செலவுகள் கூடுதலாக ஆகிறதுக்கும் வரவு குறையறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த மாசத்தில் முயற்சிகர காரியங்களில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வரவேண்டிய பணம் தாமதமாகிறதுக்கும், தர வேண்டிய பணமாக இருந்தால் நெருக்கடி தருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த ஒரு மாசத்தில் பலவிதமான மனசஞ்சலங்கள், மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த மாசத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையற்ற பிரச்சனைகள், அனாவசிய தொந்தரவுகள் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரையில் உள்ள 4 மாசத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்தும் சாதகமாக காணப்பட்டு வருவதால் மிக மிக சிறப்பாகவும் விசேஷமாகவும் படு சூப்பராகவும் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது, இந்த சமயத்தில் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த பழைய பிரச்சனைகள், தொந்தரவுகள், சிக்கல்கள் எதுவும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியுமே தான் சொல்ல வேண்டும். மற்றும் உடல் நலத்தில் இருந்து வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க தொட்டது துளங்குறதுக்கும், நினைச்சது நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பணம் இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியை தரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இப்போது உடனடியாக கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இதுவரையில் தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இப்போது உடனுக்குடன் நடந்து முடிய வாய்ப்பிருக்கிறது. மேலும் ரொம்ப நாளா முயற்சி செய்து வரும் ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த சமயத்தில் நல்லபடியா சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடியும்னே தான் சொல்ல வேண்டும். மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும், ஒரு சிலருக்கு சலுகைகள், உதவிகள் கிடைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சொந்தமா தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சிலர் இந்த சமயத்தில் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டியது இருக்கும்னே தான் சொல்ல வேண்டும். பிரயாணத்தால் ஆதாயம் உண்டுன்னே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டம் பல வகையில் பலவித நன்மைகளை செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் வரும். பெயர், புகழ், கௌரவம் விருத்தியாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரையில் உள்ள 3 மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் மீண்டும் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும். அதாகப்பட்டது, இந்த 3 மாச காலங்களுக்கு பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இப்போது தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் பணம் விரயமாகிறதுக்கும், தண்ட செலவுகள் தாறுமாறாக ஆவறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வருமானம் வழக்கத்தை விட குறைச்சலாகிறதுக்கும் தான் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வாயை திறந்தாலே அது வில்லங்கத்தில் தான் போய்விடியும். அதனால் இந்த சமயத்தில் யாருக்கும் எந்தவித வாக்குறுதியும் தர வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த சமயத்தில் உங்க மூளையே வேலை செய்யாமல் ஒரே மந்தமான குழப்பமான போக்கே தான் காணப்பட்டு வரும். இந்த சமயத்தில் உங்க நாக்கள சனின்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் எந்தவிதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகும். சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும், அதனால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியும், அதனால் மேலதிகாரிகளிடத்தில் பாட்டு வாங்கி கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த சமயத்தில் எந்த விதமான காரியங்களில் ஈடுபடுவதனாலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணுங்க. மற்றும் தொட்டதெல்லாம் தடங்கல்கள், தடைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது.
எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. சொந்த தொழில் வியாபாரம் டல்லாகவும் மந்தமாகவும் தான் காணப்பட்டு வரும். வருமானம் பாதிப்படைகிறதுக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு மனசுல இனம் புரியாத கவலை இருந்துட்டே தான் இருக்குங்க. மன நிம்மதிங்கிறது மருந்துக்கு கூட இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குங்க. மற்றும் நினைச்சதுக்கு நேர்மாறாகத்தான் எல்லாமே நடக்கும். மேலும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனசுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாகத்தான் வந்து சேரும். மற்றும் இந்த சமயத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமா சேர்ந்துட்டு படுத்துறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு டென்ஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வரும். மற்றும் இப்போது கொடுக்கல் வாங்கல்களில் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் கடன் ஒரு பக்கம் ஏறிண்டே போகிறதுக்கும் தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் இருந்து கூட ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு இப்போது அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. மற்றும் தேவையில்லாத வழக்கு வியாஜியம் நீ ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் மனக்குழப்பத்தை தருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் சிவனனி வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. நினைச்சபடி எதுவும் நடக்காம எல்லாமே தடங்கல்களாகவும் தடைகளாகவுமே வந்து சேரும். மேலும் இப்போதெல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது முன்ன போனா முட்டுது பின்ன வந்தா உதைக்குங்கிறது கதைதானுங்க. மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கம் அரசியல் இரண்டுமே பிரச்சனை பண்ணுதுங்க. மற்றபடி இந்த சமயத்தில் எந்த ரூபத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சேரும்னு பயந்துண்டே இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இதுன்னு கூட சொல்ல வேண்டும். இப்படியாக ஆகாத போகாத பலன்கள் நடந்து வந்திருக்கும் வேளையில் பிறகு வரும் 19/9/2017 முதல் 31/12/2017 வரைக்கும் உள்ள வருஷ கடைசியான 4 மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களால் மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் காணப்பட்டு வருவதால் மிக மிக விசேஷமான படுசூப்பரான யோகமான ஒரு காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இந்த சமயத்தில் தொட்டது தொடங்குறதுக்கும் நினைத்தது நடைந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியுமே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான நேரம் என்னதான் சொல்ல வேண்டும். மற்றும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்பட்டு வரும் நேரம் இதுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இப்போது பலன் காணுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும். மற்றும் நீண்ட நாளைய ஆசை கனவு இந்த சமயத்தில் நிறைவேற போதுன்னு சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் புதிய அக்ரிமெண்ட் புதிய ஆர்டர்கள் இப்படி ஏதாவது தேடி வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வேலை தேடும் நபர்களுக்கு இந்த சமயத்தில் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் உங்க ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் புதுசா சொந்தமா ஏதாவது தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் ஏற்கனவே செய்து வரும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக நடந்து நல்ல லாபம் காணுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த சமயத்தில் வருமானம் 2 மடங்கு கூடுதலாகத்திற்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடைந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதன் மூலம் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். இப்போது குடும்பத்தின் மகிழ்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் நடைந்தேறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. கணவன் மனைவி உறவு மிகுந்த அன்பு கொண்டதாகவே காணப்பட்டு வருங்க. மற்றும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தருவதுடன் ஒரு சிலருக்கு சலுகைகள் உதவிகள் பணவரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பட்டம் பதவின்னு தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இப்போது திடீர் பணவரவுக்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த சமயத்தில் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே கொடிக்கட்டி பறக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த புது வருஷத்தில் இந்த 4 மாச காலங்களுக்கு சக்கை போடும் தான் சொல்ல இடம் இருக்கிறது.
மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சொந்த வீடு, நிலம், தோட்டம், புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் வெகு ஜோரனே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு 5, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன், வெள்ளி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும். டைமண்ட் அதிர்ஷ்ட கல்லாகும். இந்த புது வருஷத்தில் ஒரு முறையாவது கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பியினை தரிசனம் செய்து வருவது சால சிறந்ததாகும். தீமைகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.